வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ரோடு. இந்த சைடு பாத்தீங்கன்னா அவினாசி மெயின் ரோடுங்க. அந்த அவினாசி மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா எஸ்ஐபி தேட்டர், பெரியார் காலனி இந்த 2 ஸ்டாப்புக்கு முன்னே சென்டர்ல வந்து ஒரு ஸ்டாப் இருக்கு. அதான் காந்திநகர் சிக்னலு. அந்த காந்திநகர் சிக்னல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குங்க. அந்த பங்கை ஒட்டி ஒரு ரோடு உள்ள வரும். அந்த ரோட்ல உள்ள வந்தீங்கன்னா திருப்பூர் பப்ளிக் ஸ்கூல், போஸ்ட் ஆஃபீஸ். அந்த போஸ்ட் ஆஃபீஸை தாண்டி பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஜெயம் காசு இருக்குங்க. அந்த ஜெயம் காசுல தான் நம்ம இருக்கிறோம். நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இல்ல ஒரு ஹையர் எண்ட் வண்டி வந்து தேடுவீங்க. உங்களுக்காண்டி நாங்க இந்த வீடியோ வந்து இன்னைக்கு இங்க ஷூட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 0% டவுன் பேமெண்ட்லயே வண்டி இருக்குங்க. ஆல்டோ 800. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 9 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்குமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோட ஒரு 5 லட்ச ரூபா வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி வண்டிங்க. நீங்க போய் ஒரு வண்டி வாங்கி ஆல்ட்ரு பண்ண நினைப்பீங்க. ஆனா அந்த விட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டிகள், இந்த ஷிஃப்ட் இந்த மாதிரி வண்டிகள் நிறைய நம்ம கிட்ட இருக்குதுங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி தான் எல்லாமே. நீங்க எந்த விதமான ஃபிளட் அஃபெக்டடோ, சென்னை நம்பர் ஒரு சில வண்டி இருக்கு. சென்னை நம்பரா இருந்தாலும் நம்ம வந்து எங்களுக்கு எடுக்கிற மாதிரி தான் வண்டி நாங்க வந்து பார்த்து வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து பார்க்கிங் சேல் வாங்குறோம். உங்களுக்கு ஃபிளட் அஃபெக்டடோ, ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி அந்த மாதிரி மேஜரா எதுவுமே நம்ம கிட்ட இருக்காதுங்க. நீங்க மற்ற பக்கம் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த ஜெயம் காசை விசிட் பண்ணுங்க. கம்பல்சரி வந்து உங்களுக்கு மற்ற இடத்த விட இந்த இடத்துல வந்து வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்குதுங்கிற பேரு நீங்க கொடுப்பீங்க. அந்த பேருக்காண்டி தான் நாங்களும் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வண்டியும் பார்த்து நாங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல குவாலிட்டியான வண்டி தான் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. மறந்துடாம வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஏன்னா நம்ம நிறைய வண்டி காமிச்சிருக்கோம். ஒரு சில வண்டி வெளியவும் இருக்கு. அந்த வண்டிகள்லாம் அடுத்தடுத்த வீடியோல வரேன். நீங்க அந்த திருப்பூர் திலீப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஒவ்வொரு வண்டியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இப்போ அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2009 மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் பிஎட் இன்ஜின், அந்த கோட்டர்ஜெட் இன்ஜின் பாங்களா, அந்த வண்டி தான் இது. இது நார்மல் வந்து 11க்கு மேல வந்து இந்த இன்ஜின் வராது. இந்த இன்ஜினோட புல்லிங் பவர், இன்ஜின் லைஃப் எல்லாமே நல்லா இருக்குங்க. அதனால தான் இந்த 2009 10 வரைக்கும் உள்ள ஷிஃப்ட்டுக்கு அந்த இன்ஜினுக்காண்டியே எல்லாரும் நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க. ஒரே ஓனருங்க. எஃப்சி இப்போ போன வாரம் தான் காமிச்சிருக்குது. உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சி எல்லாமே கரண்ட்ல வந்துருங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. டயர் வைஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி ரெண்டுமே இப்போதான் புது டயர் போட்டிருக்குது. ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணியாச்சுங்க. எடுத்தா நீங்க அப்படியே ஓட்டலாம். கிளச்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே பார்த்தாச்சுங்க. எக்ஸ்டீரியர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டெண்டர் ஸ்டார்ச்சஸ் எதுவுமே கிடையாது. நீங்க இந்த வீடியோல எப்படி வண்டி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் வைஸ் வாங்க, நான் இன்டீரியர் இப்போ காமிக்கிறோம். இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 பவர் விண்டோ வந்துருங்க. சென்ட்ரல் லாக்கு, ஏசி வந்துருங்க. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. சீட் கவர் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை. அதை நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல புதுசாகவே உங்களுக்கு சீட் கவர் போட்டு கொடுத்துடலாங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 ஓனரே வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டி கொடுத்தாங்க. 3.15 கொடுத்தோம். இது ஒரே ஓனரு, திருச்சி நம்பரு. நல்ல குவாலிட்டியான வண்டி. எந்த விதமான அடிப்பாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 3,30,000 தான் நம்ம கோட் பண்ணிருக்கோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெருசா நம்ம பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுக்கலாங்க. லோக்கல் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் திருப்பூர் உள்ள கஸ்டமருக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மாருதி சுசுகிலேயே எல்லாருமே வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இன்னைக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் மாருதி சுசுகில ஆல்டோ கொஞ்சம் சின்ன வண்டியா இருக்கு. ஷிஃப்ட் இதுக்கு இடையில வந்து ஒரு மீடியமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி எந்த வண்டின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம செலரியோ தாங்க. 2018 மாடலு, 19 ரெஜிஸ்ட்ரேஷனு, 2 ஓனருங்க, 66,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும். எந்த விதமான ஸ்கிராச்சஸோ அது எதுவுமே கிடையாது. 4 டயருமே புது டயர் போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டுங்க. ஐடி வேல்யூ 4 லட்ச ரூபா போட்டிருக்கு. இப்பதான் இன்சூரன்ஸ் போட்டிருக்குதுங்க. உள்ள இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் எல்லாமே போட்டிருக்குதுங்க. விஎக்ஸ்ஐ ஆப்ஷனால 2 ஏர் பேக் வந்துடும். டிரைவர் சைடு பிளஸ் பேசஞ்சர் சைடு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு எடுத்தா எந்த வேலையுமே கிடையாதுங்க இந்த வண்டியில. அவ்வளவு ஒரு குவாலிட்டியான வண்டி. 4 டயருமே புது டயரு. இன்சூரன்ஸ் கரண்ட் இன்சூரன்ஸ் போட்டு இப்போ வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுதுங்க. இந்த வண்டிக்கு லோனே பாத்தீங்கன்னா 4 லட்ச ரூபா லோனே நீங்க வாங்கலாம். 2019 மாடல், 2 ஓனருங்க. ஏர் பேக் எல்லாமே வந்து விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல். மைலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் தாராளமா உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. எடுத்தா நீங்க அப்படியே ஓட்டலாம். கிட்டத்தட்ட புது வண்டி மாதிரி எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,60,000 நம்ம கோட் பண்ணிருக்கோங்க. நேரில் வாங்க, ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம பண்ணி தரலாங்க. 4 லட்ச ரூபாயே உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா லோன் வாங்கி தர்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறதுங்க மாருதி சுசுகி லேட்டஸ்ட் மாடலுங்க. 2023 சிங்கிள் ஓனருங்க. ZXi-ங்க, இருக்கலே டாப் மாடலு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோலு.
வெறும் 45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வண்டி. குறிப்பா வந்து இந்த வண்டி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் வந்து அந்த மியூசிக் எஃபெக்டை லைக் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து இந்த வண்டியில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டுமே 5 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாட்டிருக்குது. நீங்க பார்க்குற இந்த ஹெட்லைட்டு, எல்இடி, ஃபோக் லேம்பு எல்லாமே ப்ரொஜெக்டர் போட்டிருக்குதுங்க. உங்களுக்கு நைட்ல பார்க்கும்போது வண்டி இன்னும் அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. இந்த கலரே வந்து ரொம்ப ரேர் கலருங்க. மேஜிக் பிளாக் வந்து ஒரு சில வண்டி தான் ரொம்ப நம்ம ஆர்டர் பண்ணாதான் இந்த கலர் கிடைக்கும். நீங்க ஷிஃப்ட்ல மேக்சிமம் இந்த நியூ ஷேப்ல வந்து பிளாக்கே பார்த்துருக்க மாட்டீங்க. இது ரொம்ப ரேரான வண்டி. லைக் பண்ணி எடுத்துதுங்க. அது போக அலாய் வீல் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்குதுங்க. இன்ஜின் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ வண்டி ரன்னிங்ல தான் இருக்குது. பட் உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. பின்னாடி டைல் லேம்ப் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆல்ட்ரேஷன் தான். ஃபுல்லி ஆல்ட்ரேஷனு. உங்களுக்கு நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டி. இன்னைக்கு BMW ஆடி வந்து நீங்க 25 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி நீங்க எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரீமியம் குவாலிட்டி உள்ள வண்டி நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஆடியோ சிஸ்டம் வந்து எக்ஸலண்டா இருக்குங்க. நீங்க ஒரு தியேட்டர்ல உட்காந்துருக்க ஃபீல் இருக்கு. இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே வந்து பிரீமியம் குவாலிட்டியில போட்டிருக்காப்புல. ஆல்ஃபைன் செட் போட்டிருக்காப்புல. ஹெலிக்ஸ் ஸ்பீக்கர் போட்டிருக்காப்புல. 4 டோருக்கு ஸ்பீக்கர் மட்டுமே 65,000 ரூபா. அது போக ஆம்பு ஊஃபர் எல்லாமே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு தியேட்டர்ல உட்காந்துருக்க ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ணீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வண்டி. எந்த விதமான உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஏர் பேக்ல இருந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட்ல இருந்து மிரர் ஃபோல்டிங்ல இருந்து எல்லாமே வந்துருங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 8,75,000 தான். இன்னைக்கு இது புது வண்டி. அந்த வண்டி 10 லட்சம் ரூபா வருது. பிளஸ் 5 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டு 15 லட்சம் ரூபா ஒருத்துள்ள வண்டி. வெறும் 1 வருஷம் தான் இருக்குது வண்டி வந்து. குவாலிட்டியா இருக்க வண்டி. நீங்க தாராளமா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். இந்த வண்டி குறிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்க நம்ம நினைச்சாலும் சில விஷயங்கள்லாம் நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. எல்லா ஃபிட்டிங்ஸோட இருக்கக்கூடிய வண்டி. மிஸ் பண்ணாம இந்த வண்டியை நீங்க தாராளமா எடுக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் ரூபா வரைக்குமே பேங்க்ல லோன் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லேட்டஸ்ட் லான்ச் ஆன மாருதி சுசுகியோட நம்ம இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆல்டோவும் இல்லாம ஷிஃப்ட்டும் இல்லாம ஒரு மிடிலா வேணுங்கிறவங்களுக்காண்டி இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியோட பாடி லைன் அந்த கம்ஃபர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிரீஷா இருக்கு பாருங்க. பிரீஷா வந்து பெருசா இருக்கு. அந்த பிரீஷாவே சின்னதா இருந்தா அப்படி இருக்கும். அதான் இந்த வண்டி. மாருதி சுசுகி எஸ்பிரஸோ 2019 கடைசி 20 ரெஜிஸ்ட்ரேஷனு. ஒரே ஓனருங்க. VXI பிளஸ்ங்க. இந்த வண்டியில ஆப்ஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். 4 டயருமே புது டயரு. டாக்டரோட வண்டிங்க. கொடுக்கும் போது வந்து 4 டயருமே புது டயர் போட்டாப்ல. பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இல்லை. கிட்டத்தட்ட புது வண்டி மாதிரி. வெறும் 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. சர்வீஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணி வச்சிருக்காப்ல. அடுத்த சர்வீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 85,000 கிலோமீட்டர்ல தான். இன்னும் 13,000 கிலோமீட்டர் தாண்டி தான் நீங்க சர்வீஸே பண்ண போறீங்க. இந்த 13,000 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நீங்க மாசம் 1000 கிலோமீட்டர் ஓட்டினாலும் 1 வருஷத்துக்கு மேல ஆகுங்க நீங்க ஆயில் சர்வீஸ் பண்றதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீங்க புது வண்டி எடுத்தாலும் இன்னைக்கு ஏதாவது செலவு பண்ணு. ஆனா இந்த வண்டியில எந்த செலவுமே இல்லை. இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்க. 2 ஏர் பேக் வந்துடும். ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும். டச் ஸ்கிரீன் வந்துருதுங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துடும். மியூசிக் சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. 4 டயர் புதுசு. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வெளியே எல்லாமே வந்து ஒரு 5 லட்சம் ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம 4 டயர் புது டயரு பிளஸ் இன்சூரன்ஸ் கரண்ட் ஆயில் சர்வீஸ் எல்லாமே இன்னும் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. கிட்டத்தட்ட ஷோரூம் கண்டிஷன்ல இந்த வண்டி நம்ம கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 4,60,000 நம்ம கோட் பண்ணிருக்கோம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் 4 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாங்க. இன்ட்ரெஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா 85 பைசா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹுண்டாய் 2017 மாடலு இயானுங்க. எரா பிளஸ்ங்க. சிங்கிள் ஓனரு. 73,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எலிஃபன்ட் கிரே கலரு. திருச்சி நம்பருங்க. 4 டயருமே புது டயரு. இன்ஜின் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வண்டியில பாத்தீங்கன்னா அவுட்ரு இன்டீரியர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கு. எந்த விதமான டெண்டோ ஸ்கிராச்சஸோ ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி அந்த மாதிரி எதுவுமே இந்த வண்டியில மைனஸா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நல்ல குவாலிட்டியான வண்டிங்க. பெட்ரோல் வண்டி. இன்னைக்கு 2017 மாடலும் உங்களுக்கு லேட்டஸ்ட்ல வந்துடும். மெயின்டெனன்ஸே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா வரும். ஒரு 2 வீலரோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல இந்த வண்டியை நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். மிடில் கிளாஸுக்கு ஏத்த வண்டி. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் கீ வந்துருங்க. ஏசி வந்துடுது. பவர் ஸ்டேரிங் வந்துடுது. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குதுங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம லோக்கல் நம்பருங்க. திருச்சி நம்பரு. சென்னை நம்பரு எல்லாமே 3 ரூபாய் மேலே கோட் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஓனர் வண்டிங்க. பியூர் பெட்ரோலு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,25,000 தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம்.
நேரில் வாங்க. ஒரு எவ்வளோ நம்மளால் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 250 2.25 வரைக்குமே அவங்க ப்ரொஃபைல் நல்லா தான் பேங்க்கில் லோன் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2011 ஹோண்டா சிட்டி 2 ஓனருங்க. 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஸ் வேரியண்ட் பியூர் பெட்ரோலு. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். செடான் டைப்பில் நல்ல லக்ஸுரியான வண்டி. மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட் வந்து கம்மி தான். பெட்ரோல்ல வந்து ஹோண்டால வந்து வண்டி குவாலிட்டியா இருக்கு. 13 வரைக்குமே ஹோண்டால பெட்ரோல் இன்ஜின் மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க டீசல் இன்ஜினே லான்ச் பண்ணாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களோட வண்டி குவாலிட்டியா இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க. இந்த வண்டி இன்டர்வியூஸ் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இன்டர்வியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப உள்ளுக்கு வந்து 2 ஏர் பேக் வந்துருங்க. உங்களுக்கு டிரைவருக்கு வந்துருக்கு பிளஸ் பேசஞ்சருக்குமே வந்துருங்க. 4மே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ எல்லாமே வந்துருங்க. நல்ல லக்ஸுரியா இருக்கு. சீட் கவர்ல இருந்து எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்குதுங்க. இந்த வண்டியை எடுத்தா நீங்க அப்படியே ஓட்டலாம். இன்னைக்கு 2009 மாடலே பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கேட்பாங்க ஹோண்டா சிட்டி. இது 11ங்க எஸ் வேரியண்ட், ஏர் பேக் எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 3,60,000 நம்ம கோட் பண்ணிருக்கோம். நேர்ல வாங்க, எவ்வளவு பெஸ்டா நம்ம பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு 2 to 2.50 வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 2015 மாருதி சுசுகி எஸ் கிராஸுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2 ஓனருங்க. அலாய் வீலு, ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துருங்க. எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. எந்த விதமான ஸ்கிராச்சஸோ டெண்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்ல குவாலிட்டியான வண்டி, நல்ல லக்ஸுரியா இருக்கு. கிட்டத்தட்ட BMW X1க்கு ஈக்குவலா அந்த வண்டியை நீங்க கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரீமியமா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ராயல் லுக் அடுத்து கொடுக்கும். எலிஃபென்ட் கிரே கலரு. 2 ஓனருங்க. இன்டர்வியூஸ் வாங்க காமிக்கிறேன். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர் பேக், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க. அது போக ஆடியோ சிஸ்டம் வந்துருது. சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்க. அலாய் வீல் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி, நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. 2வது திருப்பூருங்க. டீசல் வண்டி. இன்னைக்கு டீசலே வந்து ஒரு 18 to 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு 15 ஷிஃப்ட் போனீங்கன்னாவே 5 ரூபாய்க்கு மேலதான் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா எஸ்கிராஸுங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 5,60,000 தான் நம்ம கோட் பண்ணிருக்கோம். நீங்க வெளியே கம்பேர் பண்ணியே நீங்க தாராளமா பார்க்கலாம். நம்மளோட பிரைஸ் எப்படி, வெளியே உள்ள வண்டிகள் எப்படி. இந்த 5,60,000 இருந்து உங்களுக்கு எவ்வளவு கொஞ்சம் பெஸ்டா பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது. இந்த வண்டிக்கு லோன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 450 to 5 ரூபா வரைக்கும் உங்க ப்ரொஃபைல் இருந்தா லோன் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 2012 மாடல் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2 ஓனருங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. VDI டீசலுங்க. எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல குவாலிட்டியான வண்டி. TN 73 ராணிப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இன்டர்வியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4மே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ரிமோட் கீ வந்துருங்க. அது போக டச் ஸ்கிரீன் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. சீட் கவர் எல்லாமே இப்போ புதுசா போட்டிருக்குதுங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,75,000 நம்ம கோட் பண்ணிருக்கோம். நேரில் வாங்க, கஸ்டமர்கிட்ட வந்து எவ்வளவு கொஞ்சம் பேசி கம்மி முடிஞ்ச அளவு பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. 2012 2 ஓனரு, டீசலுங்க, VDIங்க. வண்டி குவாலிட்டியா இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரெனால்டு டஸ்டருங்க. 2015 மாடல், 16 ரெஜிஸ்ட்ரேஷனு. 2 ஓனருங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. RXE வேரியண்ட்டுங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கு. எந்த விதமான ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டயர் பாயிண்ட் 4மே பாத்தீங்கன்னா ஒரு 90% இருக்குங்க. அலாய் வீல் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்குது. ரிமோட் கீ வந்துருங்க. இன்சூரன்ஸ் இல்ல. நல்லா குவாலிட்டியா இருக்கு. நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா இப்ப இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துருது. ரிமோட் கீ, சென்ட்ரல் லாக், அது போக டச் ஸ்கிரீன் எல்லாமே போட்டிருக்காங்க. ஏசி வந்துடும். ஆஃப் ரோடு, ஆன் ரோடு ரெண்டுக்குமே வந்து இந்த வண்டி செட் ஆக நல்லா குவாலிட்டியா இருக்கு. நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. நீங்க ரோட்ல ஓட்டும் போதே இந்த வண்டியில ஏறி உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெத்தா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல பில்டு குவாலிட்டி, நல்ல ஹெவியான வெஹிக்கிளுங்க. மைலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா அது 85 PHPனால ஒரு 18 to 20 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் தாராளமா கிடைக்குங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. சென்னை நம்பா இருந்தாலும் ஃப்ளட்டோ, ரஸ்டோ அந்த மாதிரி நினைப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இது 2வது ஓனர், எல்லாம் திருச்சியில ஓடின வண்டிங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு. நீங்க தாராளமா யோசிக்கலாம். நீங்க செக் பண்ணிட்டே வரலாங்க. ஃபிளட் அஃபெக்டடோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வண்டி 100% இருக்குங்க. குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,50,000 நம்ம கோட் பண்ணிருக்கோம்.
நேரில் வாங்க. இந்த வண்டி நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி தரலாங்க. லோன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 450 டு 5 ரூபா வரைக்கும் பேங்க்ல லோன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 12, 13, 14 மாடலே பார்த்தீங்கன்னா 5 ரூபா கேட்பாங்க. இது 15க்கு 16 மாடலுங்க. உங்களுக்கு விலையே கம்மியில் நம்ம கொடுக்குறோம். 550 நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பிரைஸ்க்கே நம்ம தர போகிறது இல்லை. நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ ஒரு சின்ன வித்தியாசம் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2009ங்க. கோயம்புத்தூர் நம்பர், 2 ஓனர், VDI, 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 75% இருக்கு. நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சின்னு ஒரு 5 மாதத்துக்கு கரண்ட்ல இருக்குங்க. இன்டீரியர் வைஸ் இப்போ பார்ப்போம் வாங்க. இன்டீரியர் வைஸும் உங்களுக்கு 4மே பவர் விண்டோ வந்துடுது. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குதுங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங்கு, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடுங்க ஆப்ஷனு. நல்ல குவாலிட்டியான வண்டி, லோக்கல் நம்பரு. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,20,000 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். நேரில் வாங்க, இது கஸ்டமர் வண்டி தான். நம்ம எவ்வளோ கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமோ பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2007 மாருதி ஆம்னி வேனுங்க. ஒரே ஓனரு, திருப்பூர் நம்பருங்க. 1,12,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எஃப்சி எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து நீங்க ஒரு 1,30 கைக்கு கேட்குறாப்புல. 1,30 கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றேன் டாப்ல. இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் வேணாம் நீங்களே பண்ணிக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் பேசிக்கலாங்க. ஒரே ஓனர், 1,30,000 இந்த வண்டி கிடைக்குங்க. லோக்கல் நம்பர், திருப்பூர் நம்பர், TN 39ங்க. சிங்கிள் ஓனர்ல இருக்குதுங்க. பியூர் பெட்ரோல், LPG அந்த மாதிரி எதுவுமே போடலங்க. பியூர் பெட்ரோலுங்க. வண்டி நல்லா இருக்கு, இன்ஜின் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. நேரில் வாங்க, பெஸ்ட்டாக வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கி தரலாங்க. 1,30க்கு உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். 1,50 கேட்குதுங்க வண்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி 2017 மாடலுங்க. ஆல்டோ 800, ஒரே ஓனரு, 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 4 டயருமே புது டயரு. எக்ஸ்ட்ரா அது போக வந்து ஆல்டர்னேட்டிவ்லாம் அலாய்விலே வராது. அலாய்வில் எல்லாமே வாங்கி போட்டிருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. ஓட்டுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு எதுவுமே கிடையாது. இந்த வண்டியில் மைனஸ்ன்னு சொல்றது ஒரே ஒரு மைனஸ் தாங்க. அந்த மைனஸுக்கு உண்டான விலையை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட குறைச்சி பேசிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் அலாய்வியில் 4 டயர் புது டயர் போட்டு 17 மாடல் ஆல்டோ 800 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3,10, 3,20 கீழே நீங்கள் எடுக்கவே முடியாது. 3 லட்ச ரூபா இந்த வண்டிக்கே லோனே கிடைக்கும். இதுல என்ன ஒரே ஒரு மைனஸ்னா வண்டி இந்த இடத்துல மட்டும் டச்சப் ஆகி வேலை பார்த்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு போஸ்ட், மற்றபடி உங்களுக்கு அப்ராம் இதெல்லாம் எதுவுமே வேலை பார்க்கல. இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு. ஃப்ரண்டேஜ் அடி கிடையாது. இந்த டோர் கிட்ட அடிபட்டனால அதனாலதான் உங்களுக்கு ரேட்டே வந்து கம்மி பண்ணி நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன். இந்த மைனஸ் எடுத்து சொன்னாலும் கஸ்டமர் வந்து ஒரு 2,70க்கு வந்து இந்த வண்டியை நீங்க கோட் பண்ணி எங்களுக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னாப்ல. வண்டி நல்லா இருந்தா கம்பல்சரி வந்து 3,20 வரைக்கும் இந்த வண்டி விற்கிங்க. ஒரு 3 ரூபா லோனே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்துருங்க, சென்ட்ரல் லாக் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி எல்லாமே வந்துருங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,70,000ங்க. இது பெருசா நெகோசியபிள் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த மைனஸ் சொல்லி நாங்க நெகோசியபிள் பண்ணி வச்சிட்டோம். ஒரு 2,70 இந்த வண்டிக்கு வந்து ஃபைனலா பண்ணி தருவாப்புல. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க பிரைஸை விட லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஒரு 3 லட்ச ரூபா இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 3 லட்ச ரூபா லோனே பண்ணிக்கலாங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து பேப்பர் கிளியரா இருக்கு. பேங்க் சைடு உங்களோட பேப்பர் எல்லாமே கிளியரா இருந்துச்சுன்னா 3 லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம். 85 பைசா இன்ட்ரெஸ்ட். இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 80 பைசாவுக்கே நம்ம பண்ணி தரலாங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி, அலாய்வில் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த வண்டி கிடைக்கவே கிடைக்காது. அந்த -1 தான் இந்த ரேட்டு. இல்லைன்னா இன்னும் ஒரு 60,000 ரூபா சேர்த்து போட்டாலும் அலாய்விலோட இருக்க வண்டியெல்லாம் ரேர் தாங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி, மனதான் மிஸ் பண்ணாதீங்க. ஓட்டுறதுக்கு இதெல்லாம் எந்த தொந்தரவுமே இருக்காது. ஒரு இழுக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த டோர் மட்டும்தான் அடியும், மற்றபடி அப்புறம் எதுவுமே வேலை பார்க்கல. நல்ல குவாலிட்டியான வண்டி. நம்ம ஜெயம் கார்ஸை விசிட் பண்ணுங்க. இந்த வண்டியை நீங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம். ஃபுல் லோன், எந்த விதமான ஒரு ரூபா கூட இந்த வண்டிக்கு நீங்க கட்ட தேவையில்லை. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா.